வாழ்க வளமுடன். நேர்மையாக இரு. இன்றைக்கி நாட்டில் ஒரு அபாயம், எச்சரிக்கை ஒழித்து கொண்டு நாட்டை ஒழுக்கி கொண்டு இருக்கிறது ஒரு விஷயம் என்ன தெரியுமா? இந்த மது, சாராயம். சாராயத்தை பாட்டிலே போட்டிருப்பாங்க, மது நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடுண்டு. இது அரசுக்கே தெரியுது. ஒரு காலத்தில் தனியார் நடத்தினாங்க. அதனால் அவங்கள குறை சொல்ல முடியாது. ஏண்டா ஒரு மனுஷனும் எல்லாரும் ஏதோ ஒரு வழியில் ஒரு தொழில் செய்யணும், முன்னுக்கு வரணும்னு நினைப்பாங்க. அது குறை சொல்ல முடியாது. ஏண்டா தனிப்பட்ட ஒரு மனிதனுடைய செயல். ஆனால் இன்றைக்கி இதை அரசே நடத்துது. அரசு நாட்டுக்கு வீட்டுக்கும் கேடுன்னு போகிறாங்களே, அந்த வீட்டுக்கு ஒரு கேடுண்டா யார்? அரசுடைய பிள்ளை தான் நம்ம எல்லாமே. இன்றைக்கி ஒவ்வொரு குடிமகனும் அரசுடைய பிள்ளை தான். நம்ம அரசுடைய கட்டுப்பாட்டில் இருக்கோம். அரசாங்கம்னா என்ன? மக்கள். இந்த மக்களால் உருவாக்கப்பட்டதான் ஒரு அரசு. இந்த கவர்மெண்ட்டு, அரசாங்கம் இதெல்லாம் எதுக்காக? மக்களுக்காக, ஒரு பயனுக்காகத்தே நம்ம இந்த திட்டமே. மக்களுக்கு நாட்டை காப்பாற்றுறதுக்கு ஒரு அர்த்தமான ஒரு பொருள். அரசாங்கம்ன்றது என்னது? மக்களால் உருவாக்கப்பட்டது அரசு. இந்த அரசு மக்களுக்கே ஒரு தீங்கு விளைவிக்குதா? பல குடும்பம் இன்றைக்கி சாராயத்தை பார்த்துக்கிட்டீங்கன்னா, விதவை பெண்கள் அதிகமாக காரணம் என்ன? இந்த சாராயம். விதவை பெண்கள் அதிகமாக உறக்கம். அதுபோக விபத்துக்கள் நிறைய நடக்குது பார்த்தீங்களா? இந்த விபத்து நடக்கிறதுக்கு காரணமே இந்த சாராயம். ரெண்டாவது, இன்றைக்கி நிறையா கலவரங்கள், சண்டைகள் அதிகமான காரணம் என்ன? சாராயம். இன்றைக்கி நிறையா குடும்பங்கள் பார்த்தீங்கன்னா, குடிக்க கஞ்சி இல்லாமல் இருப்பாங்க. அவங்க வீட்டில் பிள்ளைகளுக்கு உடுத்த நல்ல ஒரு துணி இருக்காது. ஆனால் அந்த வீட்டில் உள்ள ஆம்பளை என்ன செய்வார்? டெய்லியும் சாராயத்தை குடிக்கிறத நிப்பாட்ட மாட்டார். 1க்கு 2 கூட குடிப்பார். அப்படி குடித்து இன்றைக்கி நாட்டில் இவ்வளோ பேரழி சந்திச்சுக்கிருக்கு. இது அரசுக்கு தெரியுதா? தெரிந்து கொண்டு தான் இருக்குது. ஆனால் இதுக்கு எதுக்கு எல்லாமே ஒரு முன்னெடுக்கை எடுக்கலை. இன்ன வரைக்கும் ஏதாச்சும் ஒயின் ஷாப் நிப்பாட்டதுக்கோ இதுக்கு என்ன செய்யணும்? டயத்தை குறைக்கிறாங்க. டயத்தை குறைச்சி என்ன செய்ய? டயத்தை குறைக்கிறாங்க, விலையை கூட்டுறாங்க. ஆனால் இதனால் மக்களுக்கு ஏதாவது பயன் இருக்கா? நாளுக்கு நாள் இந்த குடி அதிகமாகி கொண்டே போகுது. இந்த குடிக்கிறதுனால ஒரு மனிதனுக்கு கல்லீரல் பிரச்சனை வருது, இதய நோய், புற்றுநோய், உடல்நல ஆரோக்கிய கேடு. இதனால் மனிதன் ஒரு மனிதன் நல்லா வாழ என்ன செய்யணும்? உடல்நல ஆரோக்கியம் இருக்கணும். இந்த ஆரோக்கியம்லாம் போக என்ன செய்யும்? நம்ம எதை பார்த்தாலும் கோவப்படுவோம், யாரை பார்த்தாலும் சண்டை ஓடுவோம். இப்படி நாளுக்கு நாள் பேரழி சந்தித்து கொண்டிருக்கிறது. நம்ம நாட்டில் என்னைக்கு பூர்ண முதல்ல இருக்கிறதோ அன்றைக்கி நம்ம நாடு நல்லா இருக்கும். எல்லோரும் மகிழ்ச்சியாக வாழ மனிதத்துடன் வாழுங்கள். வாய்மை வெல்லும்.